Good morning students. Next example 2.45. The present value of a machine is rupees 40,000 and its value depreciates each year by 10%. Find the estimated value of the machine in the 6th year. ஒரு மிஷினோட இனிஷியல் வேல்யூ 40,000 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஈச் இயர் ஒரு வருஷம் முடிய அந்த மிஷினோட வேல்யூ 10% டெப்ரிசியேட் ஆகிட்டே வருது. அப்படி டெப்ரிசியேட் ஆயிட்டு வரும்போது 6th இயர்ல அந்த மிஷினோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மெஷின் ஸ்டார்டிங் பிரைஸ் வாங்கும்போது இஸ் rupees 40,000. ஸ்டார்டிங்ல அந்த மெஷினோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 40,000. After 1 year, machine value depreciated at the rate of 10%. ஒரு வருஷமா 10% டிக்ரீஸ் ஆயிரும் அதோட வேல்யூ. அப்ப நமக்கு இந்த மிஷினோட காஸ்ட் வந்து 40,000னா அதுல 10% அமௌண்ட் வந்து போயிடும். அப்போ இந்த மிஷினோட காஸ்ட்ல எவ்வளவு அமௌண்ட் நமக்கு கையில இருக்கும்? 90% ஆஃப் த இனிஷியல் வேல்யூ. ஆஃப்டர் 1 இயர் த வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 1 இயர் equal to 90% of initial value. ஸ்டார்டிங்ல அதோட வேல்யூ எவ்வளவு இருந்துச்சோ அதுல 90% தான் இப்போ அமௌண்டா இருக்கும். அதான் எப்படி எழுதிக்கலாம்? 90%னா 90/100 into 40,000. அடுத்து பாத்தீங்கன்னா இது வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 1 இயர். திரும்ப 1 இயர்ல இதுல இருந்து நெக்ஸ்ட் 1 இயர் போகும்போது இதோட அமௌண்ட்ல திரும்ப 10% கம்மியாயிரும் இல்லையா? அப்போ இதுல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அகைன் 90% ஆஃப் த அமௌண்ட் இதுல பேலன்ஸ் இருக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம்? த வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 2 years ருபீஸ் சிம்பிள் போட்டுக்கோ. இந்த அமௌண்ட்ல 90% பேலன்ஸ் இருக்கும். அப்போ 90% ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூ இருக்கு இல்லையா? அதுல 90%. அப்போ இதுல 90% எப்படி எழுதிக்கலாம்? 90/100 into first year. At the end of first year எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு நமக்கு? 90/100 into 40,000. இதை நம்ம சிம்பிளை பண்ணி எழுதும்போது 2 டைம் இருக்கனால ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கலாமா? 40,000 rupees 40,000 into நமக்கு இங்க 2 டைம் இருக்கலனால 90/100 whole square எழுதிக்கலாம். Initial value 40,000. After 1 year the value of the machine depreciated at the rate of 10% அவங்க கொடுத்திருந்தனால the value of the machine after 1 year 10% போயிருச்சுன்னா 90% இருக்கும். அப்ப 90% of initial value 90/100 into 40,000. next the value of the machine after 2 years equal to 90% of the first year value. at the end of first year value எவ்வளவு இருக்கு? அதுல 90%. இதுல இருந்து 90%. 90% means 90/100. அப்போ 90/100 into first year ரெண்டுல வேல்யூ என்ன இருந்துச்சோ அதை எழுதிக்க. இது 2 டைம் இருக்கனால ஸ்கொயர் போட்டு ருபீஸ் சிம்பிள் அப்ளை பண்ணிடுங்க. இதை கண்டினியூ பண்ணும்போது continuing like this we get நமக்கு எந்த மாதிரி கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இனிஷியல் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு? 40,000. நெக்ஸ்ட் 40,000
into 90 by 100. Next, rupees 40,000 into 90 by 100 whole square, etc. இது initial value at the end of first year, at the end of second year and so on போயிட்டே இருக்கும். இப்போ இது பாருங்க, ஆக்சுவலா நமக்கு geometric progressionல இருக்கா AR square. It is a geometric progression. இது geometric progressionல இருக்கு. A value 40,000, R value 90 by 100. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 6th இயர்ல அந்த மெஷினோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா Tn equal to AR power n minus 1. இதுதான் ஃபார்முலா, ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா. நமக்கு 6th இயர்ல அந்த மெஷினோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்களே, அப்ப என்ன எழுதிக்கலாம், T6 equal to A வேல்யூ 40,000 into நமக்கு R வேல்யூ 90 by 100, 6 minus 1. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு 6th இயர்ல அந்த மெஷினோட காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை சிம்பிளை பண்ணுவோமா, T6 equal to 40,000 into 90 by 100. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோமா, அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் பாருங்க, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா 9 by 10 பவர்ல 6 minus 1 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம், 9 by 10 whole to the power 5 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். பாருங்க, T6 equal to 40,000 into 9 by 10 5 times இருக்கு. சரியா, இப்போ இதுல ஜீரோஸை கேன்சல் பண்ணுவோம். சரியா, இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4 into 9 into 9 into 9 into 9 into 9 divided by 10. 9 9s are 81, 9 9s are 81, 81 9s are 729. So 4 into 81 into 729 divided by 10. So 4 1s are 4, 8 4s are 32 into 729 divided by 10. Product பண்ணுவோமா, 729 324. ஸோ நமக்கு மல்டிபிள் வேல்யூ கிடச்சிருக்கிறத எடுத்து எழுதுவோம். டிவைடில் நமக்கு 10 இருக்கு இல்லையா, 10ஆல் டிவைட் பண்ணோம்னா டெசிமல் பாயிண்ட் ஒரு டிஜிட் லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வந்துடும். ஸோ ருபீஸ் 23,619.60. ஜீரோ எழுத தேவையில்ல, ருபீஸ் சிம்பிள் மட்டும் போட்டுக்கணும். T6 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை சென்டென்ஸ்ல எடுத்து எழுதிருங்க. கடைசியில் ஆன்சர்ல எழுதுறப்ப என்ன எழுதிக்கலாம், the value of the machine
in 6th year is rupees 23,619.6. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.